உலக வெற்றி கலக்குன்னு பேர் வைக்க வேண்டியதானே. கேரளாவில் போய் கட்சி தொடங்க சொல்லுங்க. விஜயை மீண்டும் வம்பு கிழித்து சீமான். வாங்க முழு தகவல் என்னன்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்ப தகவலுக்குள்ள போகலாம். தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகராக இருக்கும் விஜய் தமிழக வெற்றி கழகம் என்ற புதிய அரசியல் கட்சிகளை தொடங்கிய நிலையில் சீமான் ஆரம்பம் முதலே விஜய்க்கு தான் ஆதரவை கொடுத்த நிலையில் தம்பி என்று உருகினார். இதன் காரணமாக நாம் தமிழர் கட்சி மற்றும் தமிழக வெற்றி கழகம் கூட்டணி வைக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் நடிகர் விஜயின் முதல் மாநாடு நடந்து முடிந்த பிறகு சீமான் சரமாரியாக விமர்சிக்க தொடங்கிவிட்டார். இருப்பினும் விஜய் சீமானை விமர்சிக்க வேண்டாம் என்று நிர்வாகிகளுக்கு அறிவுறுத்திய நிலையில் சமீபத்தில் கூட பிறந்தநாள் வாழ்த்துக்களை சகோதரர் என்று கூறி தெரிவித்தார். அதற்கு சீமான் தம்பி விஜய் என்று கூறி நன்றி தெரிவித்தார். ஆனால் தற்போது மீண்டும் சீமான் விஜயை விமர்சித்துள்ளார். அதாவது நாம் தமிழர் கட்சியிலிருந்து பல நிர்வாகிகள் விலகி தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்துள்ளது சீமானுக்கு கோபத்தை ஏற்படுத்தியதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய சீமான் விஜய் என்ன பெரிய தலைவரா என்று கேள்வி எழுப்பினார். அதற்கு பிறகு அவர் கூறும் போது 2026 ஆண்டு தேர்தலில் நான் யார் என்று தெரியும். பொழுதுபோக்கு தளத்தில் தலைவர்களை தேடியவர்கள் அல்ல, என்னை விரும்பிய மற்றும் எனக்கு ஆதரவு கொடுக்கும் மக்கள் என்னுடைய கட்சியிலிருந்து பிற கட்சியில் சேர்ந்தவர்கள் என்று கூறுவார்கள். முதலில் அவர்களிடம் உள்ள நாம் தமிழர் கட்சியின் அடையாள அட்டையை காட்டட்டும். விஜய்க்கு உலகம் முழுவதும் ரசிகர்கள் இருக்கிறார்கள் என்று கூறும் நிலையில் அவர் ஏன் உலக வெற்றி கழகம் என்று பெயர் வைக்காதது ஏன்? மேலும் உங்களுக்கு கேரளாவில் அதிக ரசிகர்கள் இருக்கும் நிலையில் அங்கு ஏன் கட்சி ஆரம்பிக்கவில்லை என்று கேள்வி எழுப்பினார். இப்ப நீங்க எல்லாரும் வந்து எல்லாரும் ஒண்ணுதான், பிரிவினே கூடாது. சரி நிலம் இந்த மாதிரி இதெல்லாம் பிரிக்க கூடாது. சரி மொழி பிரிக்கல. அப்ப நீங்க என்ன உலக வெற்றி கழகம் ஆரம்பிச்சு, நீங்க தமிழக வெற்றி கழகம் ஆரம்பிச்சு. உங்களுக்கு கேரளாவோட ரசிகர்கள் அதிகம், ஆந்திராவோட ரசிகர்கள் அதிகம், தென்மாநிலங்கள் எல்லாரும் ரசிகர்கள் கேரளாவோட கட்சி ஆரம்பிக்கிறாங்க. நான் கேட்கறது பதில் சொல்லணும். நான் புரியுதா? அப்ப இது எவ்வளவு எப்படி அடிப்படை இல்லாம நீங்க போயிட்டு வந்தீங்க நபி? தமிழக வெற்றி கழகம் நினைக்கிறீங்க நீங்க, உலக வெற்றி கழகம் அகில உலக வெற்றி கழகம் புரிஞ்சு போச்சு. யாரும் கேள்வி கேட்டா சொல்லுங்க, இருக்குதா இல்லையா சொல்லுங்க. நிலம் பிரிக்கிறாங்க, மொழி இனம்னு பிரிக்கிறாங்கன்னா இதுல அகில உலகம் தான் இருக்கணும். எங்க வேணாலும் கட்சி ஆரம்பிக்க வேண்டியதானே. இப்ப அண்ணாமலை தம்பிட்டா தான் கேட்டீங்க. இவங்க தமிழ் நீங்க கர்நாடக மாநில தலைவராக போடுறாங்க. ஒரே கட்சி இந்தியா முழுமைக்கு ஆடுறீங்க. நீங்க கர்நாடகாவில் அதிகாரியா இருக்கீங்க, ஐபிஎஸ் அதிகாரியா. நீங்க அதே மாநிலத்தில் போய் மாநில தலைவராக நான் அரசியல் தமிழ் தேசிய அரசியல் தப்புறா அப்படின்னு சொல்லிடுறேன். எப்ப நீங்க எல்லாம் வந்து இத்தனை ஆண்டுகளா நிலத்தை கும்மி அடிக்கிறீங்க. வந்த மனம் நாட்டாரா மலையாளி யாராவது தெலுங்கு யாராவது கன்னடா யாராவது ஒரே ஒருத்தன் ஒரு மரத்தமிழ் எங்களை ஒருத்தன் எங்க சொந்தக்காரன் கார்த்திகை பாண்டியன் ஒரிசாவா ஆளுவான். ஆள வாய்ப்பு இருக்குங்கிற நிலம் ஆளல ஆளலாம் அவன் வரலாம் ஒரு வாய்ப்பு எல்லா பையன் அடிச்சான முடிச்சுக்கிறான். பாய் பாய் பாண்டியா ஒரு தமிழன் ஒரிசாவை ஆளுதா அப்படின்னு அதே நான் பேசினா பாசிசம் ஆயிடுது. நீங்க பேசுற நேசம் ஆயிடுதா? தெய்வம் வராதா? மானத்துக்காக உயிர் விட்ட கூட்டம் என்ன சேட்டை இது? உனக்கு ஒண்ணு எனக்கு உனக்கு ரத்தம் எங்களுக்கு தக்காளி சட்னி ஆயிடுறா? எவனா ஒருத்தர் சொல்லியே கார்த்திகை பாண்டியன் நீ அங்கே தூக்கு. பீகார் போனா பீகாரியா பகாரியா நீ சும்மா பேசுவாரு, ஒண்ணு பேசுறதுல. இதே பிரதமர் பஞ்சாப்ல போனா பஞ்சாபி தான் ஆகணும்னு பேசுறது. ஏன்னா அரவிந்த் கெஜ்ரிவால் உள்ள வந்து இங்க வந்தா இந்தியம் பேசுறது. தெலுங்கு தேசம் கட்சி வச்சோட எதுக்கு நீ கூட்டணி வச்ச? எதுக்கு வச்ச? இந்திய தேசம் பேசுற, தேசிய பேசுற, ஒருமைப்பாடு பேசுற. எம்கே ராமராவ் பேசுற தெலுங்கு தேசம் இருக்குது, சீமான் பேசுற, பிரபாகரன் பிள்ளை பேசுற தமிழ் தேசியம் ஏன் கிடக்குது? எப்படி நான் பேசுறது பாசிசம், செப்பரேட்டிசம், தேச துரோகம், ஆன்டி இந்தியன், அப்பத்தா இந்தியன், பார்ட்டி இந்தியன் வச்சுக்கிறியே. தெலுங்கு தேசத்தை ஏன் கூட்டணி வச்ச? அந்த தெலுங்கு தேசத்தை தவிர ஆட்சி வச்சுக்கிட்டு அப்ப தெலுங்கு தேசம் இன்னைக்கும் தமிழ் தேசம் கசக்கும். சொல்லு, வெளிப்படையா சொல்லு. அடிப்படை தெரியாம பேச கூடாது. ஐயா தனிச்சு போட்டி வேட்பாளர் போட்டிட்டு எல்லா வேட்பாளர் அறிவிச்சு வந்துட்டு என்ன வீட்டு நான் அறிவிட்டேன். வெளியில சொல்ல சின்ன அறிவிப்பேன். உண்மையாக 100 மேற்பட்ட வேட்பாளர் போட்டு வேலை செஞ்சுட்டு இருக்கேன். இது 2 ஒருத்தர் கூட்டணி அமைது கூட்டணி அமைஞ்சிருச்சு. அதாவது மிகப்பெரிய கூட்டணி வச்சிருக்கிறது நான் தான். இந்தியாவிலேயே 8 கோடி மக்களோடு சேர்ந்து தேர்தல் சந்திக்க ஒரு கட்சி இல்லை. அது நான் தான். மற்றவங்க எல்லாம் மக்களை நம்பல, நான் மக்களை முழுமையா நம்புறேன், நேசிக்கிறேன். ஏன்னா என்ன அளவுக்கு உலக அரசியல் வரலாற்றை தோற்ற வைக்க முடியாது. அதுக்காக வெற்றி வேண்டாம் நான் சொல்லல. எத்தனை தேர்தல் தோற்று போய் நினைக்கிறீங்க? 4 பொது தேர்தல், 2 சட்டமன்றம், 2 பாராளுமன்றம், 10க்கு மேற்பட்ட இடைத்தேர்தல், 2 உள்ளாட்சி, இத்தனை முறை தோற்ற ஒரு கட்சி மறுபடியும் தனிச்சு போட்டிருந்தா உலக வரலாறு, இந்திய உலக வரலாறு நான் நம்ம கட்சி மட்டும்தான். ஏன்